ஒரு வயசு குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் சைக்கிள் ஓட்ட முடியுங்கிற நபர் வரைக்கும் நம்ம கிட்ட சைக்கிள் இருக்கு. இந்த சைக்கிளிங் பர்பஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான சைக்கிள் இது. ஒர்க் போறவங்க இந்த கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை லைக் பண்ணி வாங்குறாங்க. இந்த சைக்கிள் ஃபிட் பண்றாரு பாருங்க, இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸ்ல வரும். இதை நாங்க அசம்பிள் பண்ணுவோம். இதுதான் அசம்பிளிங். நம்ம கிட்ட இந்த சைக்கிள் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் சைக்கிள் ரேஞ்ச் இருக்கு. நம்ம கிட்ட வந்து பெருமை சொல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே ஜிம்முக்கு போய் எவ்வளவு அவங்களுக்கு கலோரிஸ் பேர்ன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா இந்த இதுல டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள்ஸ் தான். நிறைய சேல்ஸ்ல இருக்கிற ஒரு மாடல் இது. மோட்டோ வோல்ட்ல அர்பன் சொல்றாங்க. இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 46 ரேஞ்ச் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரியை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட்ல லைட் இருக்கு, ஆரன் எல்லாமே இது வந்துடும். இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்ல வரும். உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, இன்சூரன்ஸ், ஆர்சி புக் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நல்லா இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு FF Vlogs. ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா TSP சூப்பர் சைக்கிள் ஒர்க்ஸ் தான் இன் போரூர். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து 60 வயசு, அதாவது நம்ம எனர்ஜி சைக்கிள் மிதிக்கிற வரைக்குமான எல்லா சைக்கிள்ஸுமே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் டாப் எண்ட் ஹெர்குலிஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பிராண்டு தான். ஆனால் அவங்கக்கிட்ட 10 விதமான பிராண்டுக்கும் மேலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஸ்பெஷலாக எலக்ட்ரிக் சைக்கிளும் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு இஎம்ஐயும் அவைலபிளாக இங்கே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸு எத்தனை மாடல்ஸ்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க சைக்கிள் ஓனர் கடைக்கு போயிட்டு பேசலாம். ஸோ கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம TSP சைக்கிள் ஷாப் வரும். ஷாப்போட ஓனர் சார் தான். சார் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கோபிநாதன். நான் இங்கே போரூர் ஆர்காட் ரோடில் இருக்கிற ஷோரூம் நம்மளுது TSP சூப்பர் சைக்கிள் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி பிராண்ட் ஷோரூம். எல்லா விதமான சைக்கிள்ஸும் நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு வயசு குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் சைக்கிள் ஓட்ட முடியுங்கிற நபர் வரைக்கும் நம்மக்கிட்ட சைக்கிள் இருக்கு. 1 வயசுலேருந்து இருக்கு. 1 வயசுனா எப்படி சைக்கிள்? 1 வயசுனா பேபி சைக்கிள், அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்கும். பேரண்ட் கண்ட்ரோலோட இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சிலிருந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க யூஸ் பண்ணுற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. அதனால அவங்கவுங்க வந்து எந்தெந்த அவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அந்த ப்ராடக்ட், அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய பட்ஜெட், எல்லா ரேஞ்சிலையும் நம்ம கிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சைக்கிள் அவைலபிளாக இருக்கு. சரி, அப்போ ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. உங்களுக்கு எந்தெந்த மாடல் சொல்கிறேன். இப்போ இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 12 சைஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 ரேஞ்சு 3 இயர்ஸ் ஆமாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து அடுத்தது 3 to 4 இயர்ஸ் ரேஞ்சு யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 14 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 14 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 சைஸ். இது வந்து ஒரு 5 to 8 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 20 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுலயும் அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னா சீட்டோட பில்லர் ஹைட் பண்ணிக்கலாம், ஹேண்டில் பேர் தூக்கிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பேர்ல நீ இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்ட முடியாது, அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாடல்ஸுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர்னு சொல்லுவாங்க. 24 சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே வீல் சைஸ் மென்ஷன் பண்ணன சைஸ். வீல் சைஸ் தான். ஆமா, வீல் டயா இருக்கு இல்லையா, டயரோட டயா, அதை தான் இப்போ நான் மென்ஷன் பண்ற சைஸ் நான் சொல்றது எல்லாமே. இதெல்லாம் ஜூனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 8 to 10 11 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த அப்புறம் என்னென்ன பிராண்ட்ஸ் கம்பெனிஸ் உங்ககிட்ட இருக்கு? எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெர்குலிஸ் இருக்கு, BSA இருக்கு, அப்புறம் வந்து டாடா ஸ்டைடர் இருக்கு, அப்புறம் ட்ரினிட்டியோடது கீஸ்டோ ஸ்னெல் ஜார்ஜ் இருக்கு, அப்புறம் ஃபேண்டம் இருக்கு, அப்புறம் 91 வெக்டார் 91 அவங்களோட பிராண்ட் இருக்கு. அது மாதிரி நிறைய மல்டி பிராண்ட்ஸ் நாங்க பண்றோம். நியர் அபவுட் ஒரு 10 பிராண்ட்ஸ் கிட்ட நம்ம பண்றோம். இது வந்து ஹைபிரிட் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க.
இந்த சைக்கிளிங் பர்பஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான சைக்கிள் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். இது வந்து ஹைபிரிட்னு சொல்லுவாங்க, 700cc சொல்லுவாங்க. இந்த இதுல கியர் சைக்கிள், அலாய்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ரேஞ்சஸ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது மொத்தம் எல்லாமே இவ்வளவு வெரைட்டிஸுமே கியர் செக்மெண்ட்ஸ், கியர் சைக்கிள்ஸ், MTBல கியர் செக்மெண்ட்ஸ். இதுல 26 சைஸ் இருக்கு, 27.5 இருக்கு, 29 இருக்கு, 24 இருக்கு. எல்லாமே இந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு. அதாவது ஜூனியர் செக்மெண்ட்ல இருந்து ஒரு 6 feet ஹைட் இருக்கிறவங்க வரைக்கும் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சைக்கிள் ஃபிட் பண்றாரு பாருங்க, இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸ்ல வரும். இதை நாங்க அசம்பிள் பண்ணுவோம். இதுதான் அசம்பிளிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு ட்ரெடிஷனல் சைக்கிள்ஸ். ஆமா, இது எங்க அப்பா ஓட்டி பார்த்துருக்கேன். இது ரொம்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒர்க் போறவங்க, இந்த கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை லைக் பண்ணி வாங்குறாங்க. எங்க அப்பாவே பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸ் சிட்டி தான் அவரு மாறிட்டாரு. இது இங்க ஒரு சீட் வச்சு என்ன உட்கார. ஆமா, அதெல்லாம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா சீனியர்னு சொல்லுவாங்க. 26 சைஸ் MTBs, இதெல்லாம் MTBs மாடல்ஸ் தான். இதுலயுமே அதே மாதிரி தான் டிஸ்க் பிரேக்கு, சஸ்பென்ஷன்ஸ், உங்களுக்கு கேரியர், வித்தவுட் கேரியர், அது மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. நாங்க அங்க சொன்ன பாத்தீங்களா, அதே ரேஞ்சில அது வந்து கியர் செக்மெண்ட், இது வந்து வித்தவுட் கியர் செக்மெண்ட். இதுலயுமே அப் டு 29 சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது ஒரு 6 feet இருக்காங்க, ஒரு 100 kg above இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது எல்லாமே உமன்ஸ் மாடல். அந்த பக்கத்துல இருந்து அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இதுவும் வந்து ஒரு ஐகானிக் தான். ஐகானிக் லேடி பேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது லேடி பேட்ன்றது வந்து அந்த ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க அப்ப சொன்ன அந்த ஒரு வயசு பசங்களுக்கு இந்த மாடல் தான். இதுதான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதுல அவங்க பெடல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரண்ட் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ அதுலயே அம்ப்ரெல்லா வச்ச மாடல் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி வந்துடும். கெனோபின்னு சொல்லுவாங்க, கெனோபி டைப். இது இதுல உட்கார வச்சுட்டு நீங்க அவங்க பெடல் பண்ற வரைக்கும் நம்ம வந்து தள்ளிக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அந்த ரேஞ்ச் வந்த உடனே பெடல் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பெடல் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஸ்மேண்டிலிங் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் மாடல் இல்லாத எனக்கு வந்து பாய்ஸ் மாடல்ஸ் மாதிரி வேணும், இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்ல வேணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ். இதெல்லாம் முன்னாடி பேஸ்கெட்லாம் இருக்காது. இது லேடிஸ். இது அதாவது கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றவங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு கலர்ஸ் வைஸ், அந்த முன்னாடி மாடல் வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் பசங்க, பொம்பளை பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்ல இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏஞ்சி நிக்கிற பருவத்துல இருக்கிற இவங்க குழந்தைங்களுக்கு அந்த வாக்கர்ஸ். அப்புறம் ரொம்ப மெயினா நான் உங்க கடை இப்ப தேடி வந்தது பேட்டரி சைக்கிள். உங்ககிட்ட தாராளமா இருக்கு, வாங்க, நிறைய இருக்கு. பேட்டரி சைக்கிள் வெரைட்டிஸ் பாருங்க. இப்ப வந்து ட்ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள்ஸ் தான். இது எல்லாமே பேட்டரி சைக்கிள் வெரைட்டிஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கு. இது உமன்ஸுக்கு. இது இப்ப சார்ஜிங்லாம் எப்படி? இது இப்ப நீங்க நார்மலா நம்ம ஒரு லேப்டாப் சார்ஜ் போடுற மாதிரி தான், அது மாதிரி தான் இதுலயே சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து இன்பில்ட் பேட்டரி. இது பேட்டரி உள்ளே இருக்கும் அந்த டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 டைப் இருக்கு, இன்பில்ட் பேட்டரி டைப், இட்டாச்சபிள் பேட்டரி டைப். இது வந்து இட்டாச்சபிள் பேட்டரி டைப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரியை கழட்டிக்கலாம், கழட்டிட்டு நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இத பைக் மாதிரி கீ பாருங்க. பெடல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பெடல் பண்ணாலுமே பெடல்ல ஒரு சென்சார் இருக்கு. இது பாருங்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, நான் லைட்டா தான் இப்ப பெடல் பண்ணுவேன். பாருங்க, பிக்கப் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. நார்மலா லைட்டா பெடல் பண்ணாவே உங்களுக்கு வந்து இப்ப த்ராட்டலுக்கு பதிலா உங்களுக்கு பெடல்லையுமே அந்த சென்சார் இருக்கும். ஓட்டி பார்க்கறத ஓட்டி பாருங்க. இந்த கீயை ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க வந்து இந்த இதுல வந்து ஒரு பவர் பட்டன் இருக்கு. இது பண்ண உடனே வந்துடும். அவ்வளவுதான். இப்போ ரேஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அப்படியே த்ராட்டல் கொடுங்க, அவ்வளவுதான். இல்ல இதுதான், இது மொத்தமா இங்க இருக்கு த்ராட்டல். அந்த நான் இங்க திருப்புவேன். நல்லா இருக்கு. இப்போ வந்து இப்போ எதனா சர்வீஸ் ஃபால்ட்டு அந்த மாதிரினா
எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நாங்களே சர்வீஸ் வச்சிருக்கோம். எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாமே A to Z அவைலபிளா இருக்கு. இந்த போர்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது மட்டும் இதுனா அதுவுமே ஃபேக்டரி மேனுஃபேக்சரர் கிட்ட அனுப்பிச்சு நாங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டில இருந்தா கிளைம் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஆன் காஸ்ட்டுக்கு வாங்கி கொடுப்போம். இப்போ பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த சின்ன பசங்க சைக்கிள்ல இருந்து இது வரைக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3000, அதாவது அந்த கிட்ஸ் ஒரு வயசு சொல்றீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரேஞ்சில் இருந்து ஒரு வயசு பசங்க யூஸ் பண்றது. நம்ம கிட்ட இந்த சைக்கிள் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் சைக்கிள் ரேஞ்ச் இருக்கு. எலக்ட்ரிக் சைக்கிள்ல உங்களுக்கு 25,000ல இருந்து 50,000 வரைக்கும் நம்ம கிட்ட எலக்ட்ரிக் சைக்கிள் அவைலபிளா இருக்கு. 27.5 ரேஞ்ச். இது வந்து LCD டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க, மல்டி கலர் டிஸ்பிளே. உங்களுக்கு இதுல நிறைய ஃபங்க்ஷனிங்லாம் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், த்ராட்டல் பெடல். இதுவும் வந்து பேட்டரி கழட்டி மாற்ற மாதிரி தான் இதுவும் மாடல். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இதுல வந்து ஹார்ன், ஆமாம் லைட்டு, இதுல வந்து ஃப்ரண்ட்ல லைட் இருக்கு, ஆரன் எல்லாமே இது வந்துடும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28 வரும். இண்டிகேட்டர் மட்டும் தான் இதுல இருக்கு. ஆமா, இண்டிகேட்டர் இருக்கிற மாடலும் ஒன்னு இருக்கு. மோட்டோ வோல்ட்னு ஒரு கம்பெனி, அவங்க கிட்ட இண்டிகேட்டர் இருக்கிற மாடலும் இருக்கு. இது இப்போ வந்து பிரைஸ் வந்து இப்போ ஹோல்சேல் பிரைஸா இங்க? இல்ல, ஆமா, எல்லாமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கிற பிரைஸ் தான். ஆன்லைன் பிரைஸ். ஆமா, ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து மறுபடியும் இங்க வந்து அசம்பிள் பண்றதுக்கு காஸ்ட், அக்சசரிஸ் காஸ்ட் அதெல்லாம் இருக்கும். நாங்கள் எல்லாமே அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். அக்சசரிஸும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். மட் கார்ட்ஸ், 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட் கார்ட், அப்புறம் வந்து பெல் லாக், வாட்டர் பாட்டில் வைக்கிற ப்ரொவிஷன் இருக்கிற சைக்கிள்ஸுக்கெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஃப்ரீயாக பண்ணி தரோம். சைக்கிளாக இருக்கட்டும், எலக்ட்ரிக் சைக்கிளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் சப்போர்ட் 100% எங்ககிட்ட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ வோல்ட்னு ஒரு பிராண்டு. இதில் ஒரு ஹம்மன் மாடல். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி, இது லோட் அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கூல் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸ் தான். அது உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். கேஜ் லோடும் நல்லா தாங்கும். இது உங்களுக்கு இதோட பேட்டரி கெபாசிட்டி எவ்வளவு? இது வந்து பேட்டரி கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது 45 கிலோமீட்டர் ரேஞ்ச். 45 கிலோமீட்டர். அதே 1 hour 2 hours சார்ஜ் பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஹவர்ஸ்க்கு மேல தான் சார்ஜஸ் போகும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச், இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 35,690. ஆமா, இங்க சார்ஜ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெரிய டிஸ்பிளே இருக்கிற எல்லாத்துலயுமே எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட் போகும்ன்றதையும் காட்டும். எவ்வளவு ரேஞ்ச் நம்ம ஓடோமீட்டர் இருக்கு, எல்லாமே ரேஞ்ச் இருக்கு இதுல. இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் லிஸ்ட்ல வரும். இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 25 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ள இருக்கிற வண்டி எல்லாமே நான் ரிஜிஸ்டர்ட் இதுல வரும். உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, இன்சூரன்ஸ், ஆர்சி புக் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நீங்க கேட்டீங்க இல்லையா இண்டிகேட்டர்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இதுல இண்டிகேட்டர் இருக்கு, பிரேக் லைட் இருக்கு, உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒரு ஸ்கூட்டருக்கு இருக்கிற எல்லாமே இதுல மெயினா வந்துடும். 10th மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் வேன்ல அனுப்பிச்சிட்டு டைரக்டா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை நிறைய லைக் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா பசங்களே இண்டிபெண்டா அவங்களே போய்க்கலாம். ஸ்கூல்லயுமே இது அலவுடு, சைக்கிள் ரேஞ்சில் இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல்லயுமே அலவுடு. இது ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ரேஞ்சில எல்லாம் அவங்க சுத்துறவங்க எல்லாம் தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 40 கிலோமீட்டர் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். நம்ம கிட்ட வந்து பெருமை சொல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே இது பேர் வந்து ஃபேட் பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, 26x4.0 டயர். இது டயர் டியூப் தான். இது உங்களுக்கு இது எதுக்காகனா, இது இந்த பீச் மணல்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு பண்ணுக்காக. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த ஃபேட் ரெடியூஸ் பண்றது, நிறைய வெயிட் இருக்காங்க இல்லையா, ஒரு 120 kgs அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்லா இதை வந்து ஒரு நாளைக்கு 1 hour பெடல் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் நல்லா ஜிம்முக்கு போய் எவ்வளோ அவங்களுக்கு கலோரிஸ் பேர்ன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த இதில் டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்சு, இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,500. ஆமாம், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, நார்மலாக இந்த ரேஞ்சே நல்லா இருக்கும். எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு யூனிக் டிசைனு. ஆமா, பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெரிய. ஆமா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஜெயிண்ட் லுக்ல இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது டிசைன். இப்போ நல்லா வந்து ட்ரெண்டிங்கில் நிறைய சேல்ஸில் இருக்கிற ஒரு மாடல். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வோல்ட்டில் அர்பன் சொல்கிறாங்க. அர்பன் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 46 ரேஞ்ச் வரும். உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90 to 100
அவங்க மேனுஃபேக்சரர் கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 120 ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி நீங்க ஒரு வாட்டி சார்ஜ் போட்டீங்கன்னா 120 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரர் கிளைம் பண்றாங்க. ஆனா கஸ்டமரோடைய ரிவ்யூல நாங்க வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சாலிடா 90 to 100 சாலிடா வருது. எதுக்காக அது மாதிரி குறையும்னா ஒவ்வொருத்தருடைய வெயிட், அவங்க யூஸ் பண்ற மெத்தடு, அப்புறம் போற டிராஃபிக் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து முன்ன பின்னே வரும். இதுதான் உங்களோட ஷாப்ல எலக்ட்ரிக் சைக்கிள் ஹை எண்ட். ஆமா, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பைக் ரேஞ்ச் லுக்ல நல்லா ஒரு ஷாக்கப் சார்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஷாக்கப் சார் வந்துடும், நல்லா ஹெவி ஷாக்கப் சார்ஸ். பேக்லயும் பாத்தீங்கன்னா பழைய லூனா அந்த மாடல் மாதிரி இருக்கும். இது சைக்கிள் மாதிரி தான் பெடல் பண்ணிக்கலாம். பெடல் பண்ணிட்டும் இங்க போயிடலாம். இப்போ வந்து இது பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு சொல்லியிருந்தீங்க? 46. இப்போ இது இஎம்ஐ ஆப்ஷன் உங்ககிட்ட? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு, பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு, ஐடிஎஃப்சி இருக்கு, கோட்டக் மஹேந்திரா இருக்கு. இதுக்கு எல்லாமே கஸ்டமர் எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான மாடல்ஸான சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் நடக்கிற வேண்டிய பசங்களுக்கான வாக்கர்லேருந்து எல்லாமே சைக்கிள் ஓட்டக்கூடிய ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. இல்லைனாலும் இதோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது எலக்ட்ரிக்ஸில். அதுவும் இல்லாமல் இஎம்ஐ பெஸ்ட்டாகவே இவங்க கொடுக்குறாங்க. டிஎஸ்பி சூப்பர் சைக்கிள் ஒர்க்ஸ்க்கு வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கில். நீங்கள் வந்தீங்கன்னா கூகுளில் போட்டாலும் வரும், நானும் வந்து கொடுக்குறேன் லிங்க்கு. நீங்கள் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இங்கேயோ வந்து ட்ரை பண்ணி சைக்கிளும் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, டாடா பை பை.